டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ரோ அல்லது காலத்தை மூவ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஜெயப்பிரியாங்கிற இந்த பேரை நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரோவை மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு நேமாக மாற்றணும். அது நார்மல் மெத்தடில் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரோ முழுசையும் நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரோவை காப்பி பண்ணணும். அதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு சி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் இது காப்பி ஆயிரும். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு நேம் இருக்கிற இந்த ரோவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரோ நம்பர் இருக்கிற இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் காப்பீட் செல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே கீழே இருக்கிற இந்த ரோ மேலேயும் காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ரோவை செலக்ட் பண்ணி அந்த ரோ நம்பர் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணி அந்த ரோவை delete பண்ணிடணும். இதுதான் நார்மல் மெத்தட். இதை ஒரு ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இதை நான் அன்டூ பண்ணிடுறேன். இப்போ பழைய நிலைமைக்கு இந்த பேரை ஜெயப்பிரியாங்கிற இந்த பேரை கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ரோவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்டட் ரோவில் மேல் பகுதியில் மவுஸை கொண்டு வந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி 4 headed arrow தெரியும். அந்த இடத்துல மவுஸை வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை மேலே மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு லைன் தெரியும். அந்த லைன் இந்த நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற அந்த காலத்துக்கு கீழே வந்தவொடனே மவுஸையும் கீயையும் ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருந்த அந்த ஜெயப்பிரியாங்கிற அந்த பேர் ரொம்ப ஈஸியாக மேலே மூவ் ஆயிடுச்சு. சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு டேட்டாவும் என்ட்ராக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரோவை செலக்ட் பண்ணும்போது இந்த பகுதியில் உள்ள டேட்டாவும் செலக்ட் ஆகும். இதை மூவ் பண்ணும்போது இது மூவ் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்னா இந்த ரோவில் உள்ள டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேல் பகுதியில் மவுஸை கொண்டு வந்தால் 4 headed arrow தெரியும். ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மேல் நோக்கி இழுக்கணும். இந்த க்ரீன் லைன் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற அந்த காலத்துக்கு அடியில் வந்தவொடனே மவுஸையும் கீ ரிலீஸ் பண்ணணும். இப்போ இந்த ஜெயப்பிரியாங்கிற அந்த பேர் மேலே வந்துருச்சு. இந்த டேட்டா ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. அடுத்து ஒரு காலத்தை மூவ் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இந்த மவுஸை கொண்டு வந்தீங்கன்னா 4 headed arrow தெரியுது. இப்போ ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் கடைசிக்கு வந்த பிறகு மவுஸையும் கீபோர்ட் ரிலீஸ் பண்ணணும். அப்போ அந்த ரோ மூவ் ஆயிரும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ரோவையும் காலத்தையும் மூவ் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.